ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிட்டு போகாதே. இதை முழுமையாக கேள். உனக்கென ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். இதை கேள், முழுமையாக தெரிந்து கொள் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, என்ன தாயே இன்று இந்த தலைப்பை கொடுத்து என்னை நீங்கள் தேடி வந்ததற்கு காரணம் என்ன என்று குழப்பத்தோடு என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்று உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். காண கிடைக்காத ஒன்று இன்று உன் கண்ணில் படப்போகிறது. அதை தவறவிட்டு விடாதே என்று கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். இன்று நடக்க போகும் விஷயம் மிகவும் ஆபத்தான விஷயமாகவேதான் இருக்கிறது பிள்ளையே. தப்பி தவறியும் இதை தள்ளிவிட்டு போய்விடாதே. முழுமையாக இதை கேட்டு முழுமையடைய செய்தால்தான் நடக்க போகும் அத்தனையும் உனக்கு நடப்பதை தவிர்த்து என்ன வேண்டுமோ அதை மட்டும் செய்ய முடியும். நடக்க வேண்டியதை நடத்தி காண கிடைக்காத ஒன்றை நான் உன் கண்ணால் கண்டு கொள்ள பிள்ளையே. என் செல்வமே, இந்த வீடியோவை இறுதி வரை கேள். உனக்கு புரியும் முழுமையாக. நான் சொல்லும் ஒரு சில வார்த்தைகள் புரியவில்லை என்றாலும் கூட இறுதி வரை கேட்டால் அனைத்தும் தெளிவுபட்டு போய்விடும் தங்கமே, என் செல்வமே. இதன் இறுதியில் உனக்கு சொல்லும் ஒரு பாடத்தை மனதில் அடியே அடக்கி வைத்துக்கொள். யாரிடமும் அதை பகிர்ந்து விடாதே. யாரிடமும் அதை சொல்லிவிடாதே பிள்ளையே. மனதுக்குள் போட்டு பூட்டி வைத்துக்கொள். உன் வாய்க்கொரு பூட்டு போடு குழந்தையே. எதையும் மறைக்க கூடாது என்ற எண்ணத்தில் நீ அவர்களிடம் கூறிவிட்டு அவர்கள் செய்வதற்கு அது வசதியாகி போய்விடுகிறது. யாரிடம் கூறக்கூடாது என்று வந்து உன்னிடம் தினம் உன் தாய் கத்தி கத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோனே, அவர்களிடமே ஒவ்வொரு சில நேரங்களில் சொல்லிவிடுகிறாய் பிள்ளையே. புரிந்தால் புரிந்து கொள், இல்லை என்றால் உன் வாழ்க்கை அவர்களிடம் கொண்டு அடகு வைத்துவிடு. நான் இன்று உனக்கு கொடுக்கும் வாக்கு தெய்வ வாக்காக உனக்கு கொடுக்கும் இந்த செயல் தெய்வத்தின் செயலாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நல்லது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஆனால் தீமைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்க வேண்டும் என்பது நடக்காமலேதான் போய்கொண்டிருக்கிறது. நடக்க வேண்டும் என்பது நடந்தது என்ன? வேதனைக்குள்ளாகி விட்டு கொண்டே இருக்கிறது பிள்ளையே. நடக்கிறதெல்லாம் நல்லது வராமல் தடுத்து தீமைகளையே சுயநலமாக கிடைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு செய்யப்பட்ட செய்வினைகள் என்னுடைய கர்மாவுக்கும் என்று என்னை விட்டு துளையுமோ என்று நீ காத்திருக்கிறாய். கடுங்காலமாக கடுகளவு கூட ஒரு உன் எதிரி உனக்கு கொடுக்கும் தீமையில் இருந்து நீ விலகக்கூடாது என்று அவன் மிக கவனமாக பார்த்து கொள்கின்றான். அனைத்தையும் எப்படி செய்ய வேண்டுமோ நூலளவு விலகாமல் செய்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் உன்னை விவாரித்து கொண்டிருக்கின்றான். அனைவரிடமும் விசாரித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உன்னை கண்காணித்து நீ என்ன செய்கிறாய், எதை பார்க்கிறாய், என்ன துணி போடுகிறாய் முதற்கொண்டு பார்க்கிறான் பிள்ளையே. அனைத்தையும் பார்த்து என்ன செய்ய முடியும் என்று மனதிற்குள் தோன்றுகிறதோ அதை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் பிள்ளையே. இத்தனை துன்பப்பட்டாலும் போதாது, உன் வாழ்க்கை சீரழிய வேண்டும் என்ற எண்ணம்தான் அவன் ஆழ்மனதில் இருக்கிறது. நீ இத்தனை சிரமப்பட்டு விட்டாய், இத்தனை கவலைப்பட்டு விட்டாய். விட்டுவிடலாம் என்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு வருவதே இல்லை. இன்னும் அதிகரித்து அவன் செய்ததை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் மனதில் இருக்கும் எண்ணம் அழியாமல்
அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. என்ன செய்வது இவர்களுக்கு என்று உனக்கு திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கின்றான் பிள்ளையே. என்ன செய்வது? இவர்களுக்கு மத்தியில் தானே நீ வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே, இரத்த உறவாகத்தான் இருக்கிறார்கள். வந்தாலும் கூட இருந்தாலும் கூட வந்த உறவாவது எனக்கு சாய தோள் கொடுக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அதுவும் எனக்கு எதிரியாகத்தானே மாறுகின்றது, துரோகியாகத்தானே இருக்கிறது. வஞ்சகத்தை மட்டும்தான் எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. சரியாகிவிடும், என் வாழ்க்கை திரும்பிவிடும் என்று நானும் எவ்வளவு முறை நம்பினாலும் அது பழைய நிலைக்கே திரும்பவும் நின்று கொண்டிருக்கிறது. அதே இடத்தில் நான் சென்று நிற்கிறது. நானும் எல்லோரையும் போலவே சந்தோஷமாக இருப்பேன் என்று எண்ணினேன். ஆனால் என் வாழ்க்கை இறுதி வரைக்கும் இந்த வேதனையும் தொடர்ச்சியாகத்தானே இருக்கிறது என்று என் வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது என்று வேதனைப்படும் என் பிள்ளையே. உன் வேதனை பார்த்து சிரிக்க கூட இங்கொரு கூட்டம் காத்திருக்கிறது. ஒரு கூட்டமே உன்னை பார்த்து ரசித்து கை கொட்டி சிரித்து கொண்டிருக்கிறது. அதற்கெனவே இங்கு சிலர் இருக்கிறார்கள் பிள்ளையே, இங்கு காத்திருக்கிறார்கள் குழந்தையே. தீமைகளை அள்ளி அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார்கள். உன் மீது அப்படி என்னதான் பொறாமை எண்ணம் என்று எனக்கும் தெரியவில்லை. இதை போலத்தான் அவர்களும் என்று நினைக்க கூட முடியாத அளவிற்குத்தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தீமைக்கு மேல் என தீமைகளை அள்ளி அள்ளி அவர் தலையில் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். பொறாமை எண்ணம் என்னவென்று தெரியவில்லை. இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து விடுவேன் என்ற எண்ணம் கொண்ட உனக்கு உன்னை நினைத்து அவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. உன்னிடம் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொண்ட பிறரின் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாத உன்னை பார்த்து ஏன் அவர்கள் பொறாமை எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை என் தங்கமே. தானாகவே ஒரு ஆசையில் இருந்தாலும் குடும்பத்திற்காக ஆசைகளை அடக்கிக் கொண்டு குடும்பம்தான் எல்லாம் என்று வாழும் உன்னை பார்த்து ஏன் இவ்வளவு பொறாமைப்படுகிறார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை பிள்ளையே. நல்லதையே நினைத்து, நல்லதையே பார்த்து, நல்லதையே கேட்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் உன்னை பார்த்து அவர்களுக்கு பொறாமை எண்ணம் தான் வருகிறது. எண்ணம் பொறாமையாகத்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழிக்கவே காத்திருக்கிறார்களே, ஏனென்று தெரியவில்லை பிள்ளையே. அவர்களைப் போலதான் நீயும் வாழவில்லை என்று நினைக்கிறார்களோ? அவர்களைப் போல மற்ற குடும்பத்தை நீ கெடுக்கவில்லையே என்று நினைக்கிறார்களோ? அடுத்தவர்களின் உறவுக்கு ஆசைப்படவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே. இப்படியெல்லாம் அலைய வேண்டும், அவனைப் போல நீ இல்லையே என்று நினைக்கிறார்களோ என்று தெரியவில்லை. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட அதை பிடுங்க வேண்டும் என்று எண்ணம் உனக்குள் இல்லை என்று உன்மீது பொறாமைப்படுகிறானோ என்று தெரியவில்லை. குடும்பமும் தான், வாழ்க்கைதான், குடும்பம்தான் உன் உலகம், குடும்பம்தான் அத்தனையும் என்று நினைக்கும் உன்னை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டு அவன் குடும்பம் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, என்ன என்று இருந்தாலும் சரி, அதனால் அதன் பார்க்க அவனுக்கு நேரமில்லை. உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றான். தெய்வ சக்தி அவனிடம் நெருங்காமல் தீய சக்திகளை மட்டுமே அவனை சூழ்ந்து அவன் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் விளைவுகள் கொடுத்து கொண்டு காத்திருக்கிறது. தெய்வ சக்தி கொண்டிருக்கும் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றான். உன்னை பார்த்து பார்த்து வயிறெறிந்து கொண்டிருக்கின்றான். உன் வாழ்க்கை நாசமாக வேண்டும் என்று காத்திருக்கின்றான் பிள்ளையே. அந்த வஞ்சகக்காரன் கூட்டத்திற்கு இடையில் மாட்டிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை காப்பாற்றத்தான் உன் தாய் வருகின்றேன் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வாய்? ஒரு சில நேரங்களில் தள்ளிவிட்டு செல்கின்றாய் என்னை.
அப்பொழுது உனக்கு ஆபத்தாக இருக்கும். நான் என்ன செய்வேன்? அதை உன்னிடம் சொல்லாமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை, எப்படியோ போகட்டும் என விடவும் முடியவில்லை. ஓடோடி வந்து கொண்டு உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் என்னை அலட்சியமாக நினைக்கிறாயே. நாளுக்கு நாள் உன் வீட்டிற்குள் இருக்கும் நிம்மதி இழந்து தவிக்கிறாய் தெரிகிறதா? நாளுக்கு நாள் உனக்கு இருக்கும் உறவுகள் உன்னை விட்டு விலகி தூரமாக போவதை பார்த்து வருத்தப்படுகிறாயே. எதற்காக, எதனால் என்று யோசித்திருக்கிறாயா? நாளுக்கு நாள் உன் வீட்டில் கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டு போகிறது தெரிகிறதா? கையில் நிரந்தரமாக எந்த ஒரு காசும் பணமும் தங்காமலே செலவாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. பத்தும் பத்தாமையும் இருக்கிறது தெரிகிறதா பிள்ளையே? இது மட்டும் பத்தாமல் பற்றாக்குறையாக நோயும் நொடியும் மருந்து செலவும் சென்று மருத்துவமனைக்கு சென்று கையில் இருப்பதையும் இழந்து கொண்டிருக்கிறாய் தெரிகிறதா? வலிகள் தீராமல் வேதனைகளும் தீராமல் நோய் நொடியோடு வந்து கொண்டே இருக்கிறது. கை கால் பலம் இழந்து விட்டது. வீட்டிற்குள் எழுந்து நடக்க முடியாத அளவிற்கு தெம்பில்லாமல் போய்விட்டாய். இப்படி இருந்து உன்னை மூளையில் முடக்கி அவன் விட்டான் பிள்ளையே என்ற பயம் உனக்குள் வந்திருக்கிறது தெரிகிறதா? என்ன பாடுகளை அனுபவித்து விட்டீர்களோ என்ற அச்சம் உனக்கு வந்திருக்கிறது தெரிகிறதா? யார் என்ன குடும்பத்தை கவனிக்கிறார்கள், யார் என் குடும்பத்திற்கு தேவையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவையில்லாமல் செய்கிறார்கள். நானும் இப்படி ஆகிவிட்டால் என்ன குடும்பத்தின் நிலை உன் பிள்ளையே? நிலை என்ன? நான் இங்கே நன்றாக இருந்தால்தானே என் குடும்பத்தை வளமோடு பார்க்க முடியும் என்று இருப்பது உன் பிள்ளைகளுக்கு சரி, உன் துணைக்கும் சரி. இந்த நிலை இருக்கும்போது நான் இல்லாவிட்டால் உன் குடும்பம் எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்று பயம் உனக்குள் அதிகமாகிக் கொண்டு போகிறது பிள்ளையே. பற்றாக்குறைக்கு உன் வீட்டில் உன் பிள்ளைகள் உன் சொல்லை கேட்காமல் வம்பும் பிரச்சனையும் ரகளைகளும் செய்து இருக்குகின்றதல்லவா? நிம்மதியை இழக்க செய்து உணவு உண்ண கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறதல்லவா? நீ ஒரு நிமிடம் உன்னால் கண்ணுறங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். தூக்கங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய். சிறிது நேரம் உறங்கினாலாவது உன் மனம் நிம்மதியாக இருக்குமோ என்னமோ. இந்த உறக்கம் உனக்கு வரவில்லையே என்று வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா பிள்ளையே? வேதனையில் தவிக்கிறாய் அல்லவா பிள்ளையே? இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டாய் பிள்ளையே. இப்பொழுதாவது விழித்துக்கொள். இன்று நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு கவனமாக கேளன் பிள்ளையே. உன் வீட்டில் தூக்க அவன் முடிவெடுத்திருக்கிறான். உன் வீட்டில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் இத்தனை பாடுகள் அனுபவித்தான் அவன். உன் வீட்டில் அழுகுரல் கேட்க வேண்டும் என்று காத்திருக்கிறான். உன் வீட்டில் வறுமையின் கொடுமை வர வேண்டும் என்று காத்திருக்கிறான். தங்கமே, சிதைந்து போக வேண்டும், நீங்கள் எல்லோரும் அப்படியே அழிய வேண்டும் என்று காத்திருக்கிறான். ஆனால் இன்னும் 24 மணி நேரம் நடந்து போவதை பார், நடக்க போவதையும் பார். கிடைக்காத காட்சி என்ன சொன்னேன் அல்லவா? தெரியுமா? என்ன காட்சி தெரியுமா? என் தங்கமே, அடுத்த குடும்பத்தை அழித்து அதில் குளிர்காய்க்க வேண்டும் என்று நினைக்கும் அவனுக்கு உன்னுடைய துரோகியை, உன்னுடைய வஞ்சகன், உன்னுடைய எதிரி, அவன் குடும்பம் அவன் உயிராக நினைத்த ஒன்றை இழக்கப் போகிறது. அதற்காகத்தான் நீ காணாத காட்சியை காணப்போகிறாய் என்று சொன்னேன். அந்த வழி என்ன என்பதை உணரப்போகின்றான் அவனே. தங்கமே, உனக்கு கொடுத்த வழியை நீ எப்படியெல்லாம் தாங்கி இருப்பாய் என்பதை உணரப்போகின்றான். உன் எதிரி அழியப் போகின்றான் சொல்வது புரிகிறதா? உன் எதிரி அழியப் போகின்றான். அதன் ஆரம்பமாக அவன் உயிராக நினைக்கும் ஒன்றை இழக்க வைக்கப் போகின்றேன். அதை அவனிடமிருந்து பிடுங்கப் போகின்றேன். அதை உன் கண்கள் காணப் போகிறது, காதால் கேட்கப் போகிறாய் பிள்ளையே.
அடிக்கு மேல் அடி அடிக்கு மேல் அடி அவனுக்கு விழப்போகிறது. அவனே அவனுக்கு சூனியம் வைத்தது போல ஆகிவிட்டது. உன்னிடம் ஏன் வந்தேன் என்று யோசிக்கப் போகிறான். அடுத்த குடும்பத்தை பார்த்து வயிறெறிந்து கொண்டிருந்த அவனுக்கு அவன் கெடு வைக்கப் போகிறான். உன் எதிரி இனி உன் கண் முன்னால் வரமாட்டான். அவன் திசையை நான் திருப்பிவிடப் போகின்றேன் என்று அவனுடைய எண்ணத்தை அழிக்கப் போகின்றேன். அவனுடைய எண்ணத்தில் இருக்கும் உன் நினைவையும் அழிக்கப் போகின்றேன். நான் வேதனைப்படாதே என்று கூறி பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேன். அதையே திரும்ப திரும்ப செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. எது வந்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். வாழ்க்கை உனக்கானது, இழந்துவிட்டு போய்விடாதே தங்கமே. என்றும் வருத்தப்படாமல் அத்தனை கவலைகளையும் தீர்க்கப் போகிறேன். அத்தனை வழிகளும் உனக்கு திறக்கப் போகிறேன். தைரியமாக இரு. இன்று உன் எதிரி அழிவான் என்பது தெய்வ வாக்கு. இன்னும் 24 மணி நேரத்தில் உன் எதிரி அழிவான். அழிய போவதை நீ காண போகிறாய் என்பது சத்தியமாக இருக்கும். உன் தாய்க்கு நம்பிக்கையோடு, என்னை நம்பிக்கையோடு வணங்கு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த 24 மணி நேரத்தில் உன் கண்களின் உன் எதிரி அழிவதை பார்ப்பாய். நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னுடைய வெற்றியின் ஆரம்பம் என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்ற வந்த இந்த அன்னையை முழுமையாக நம்பு. 48 நாள் உனக்கென நான் அலைந்து திரிந்து இந்த அளவிற்கு உன் எதிரியின் முடிவை கொண்டு வந்திருக்கின்றேன். அலட்சியமாக நினைத்து போய்விடாதே. அனைத்தையும் பார்த்து கொள்வோம். நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.